ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா ரீசெண்டாக இப்போ வந்து ஸ்பேஸ் சில்க் saree தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக உள்ள saree. ஸோ அது என்கிட்டையும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஒரு கஸ்டமரு. இது வந்து தீபாவளிக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ண வீடியோ. ஸோ இப்போ தான் எனக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ் சில்க் saree பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1400ன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஆனியன் பேஸ் கலரில் இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதோட ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாத்துக்குமே அதோட டிசைன் கொடுத்து கட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி தான் எல்லா ப்ளவுஸ்லையும் இருக்கா என்னன்றது எனக்கு தெரியலை. நார்மலாக அதாவது ஸ்டார்டிங்கில் வந்த ஸ்பேஸ் சில்க் saree பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலுமேவும் நம்ம நார்மலாக எப்பயும் போல் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக் சைடு ஃப்ரண்ட்டுக்கு ஸ்லீவுக்கு அதே மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் மட்டும்தான் இந்த ப்ளவுஸுக்கு செட் ஆகும். இல்லை அப்படின்னா இதை வந்து பிரின்சஸ் கட் போட்டாலும் ஒன்று தான். அவங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட்டு வேணால் எப்பயும் போல் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரியேவும் இந்த டிசைன்லாம் எந்த டிசைன்மேவும் ஃபால்ட் ஆகாமல் பீஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச்சிங் பண்ணேன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 மீட்ரு லைனிங் எடுத்திருக்கேன். அதாவது அந்த ஆனியன் கலர்லையும் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரியே நம்ம வந்து லைனிங் எடுத்துக்கிறணும். டார்க் கலர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சாரீக்கு எல்லாமே அப்படியேவும் கலர் வந்து மேட்சிங்காகவே இருக்கும். ஸோ அந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கஸ்டமர் வந்து எப்பயுமேவும் ஷோல்டரில் பஃப் ஸ்லீவ் வச்சு தான் போடுவாங்க. இப்போ இந்த ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற அளவு இருந்தால் போதும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக இருந்தால் போதும், பஃப் ஸ்லீவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வைக்கலாமா வேணாமான்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த கார்னர் எல்லாமேவும் அதாவது பார்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் எம்ப்ராய்டிங் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணணும். இன்னொன்று வந்து டிசைன் எதுவுமே வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ அந்த ஸ்லீவோட லென்த் எவ்வளோ, பேஸ் எவ்வளோ, அகலம் எவ்வளோன்றதை மார்க் பண்ணிவிட்டு லைனிங்கில் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கே நான் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்லேயே நான் குடஞ்சும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு கட் பண்ணணும். பேக் சைடும் நெக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 6 இன்ச்சோ 6.5 இன்ச்சோ என்னமோ தேங்க இருந்துச்சு. நம்மளுக்கு கஸ்டமருக்கு வந்து 8.5 இன்ச் போடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். லைனிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த அளவு இருந்தாலே போதும். கீழே ஹிப் மார்க் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஹைட் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் எல்லாமே மார்க் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணாமல் விட்டுருங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து ஷோல்ட்ரு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு. ஆனால் இதில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6.5-7 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும். இன்னொன்று, அந்த நெக்கில் கொடுத்துருக்குற அந்த ரவுண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இன்னொன்று, அந்த ரவுண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஷேப்புக்கு கஸ்டமருடைய நெக்கோட ஷேப்புக்கு வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இல்லாமல் மீதி உள்ள டிசைனை மட்டும் நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பேக் சைடு. 2 நெக்குமே ஒரே லென்த்துக்கு தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச் இருக்குது. இந்த 7 இன்ச்சு அவங்க போட மாட்டாங்க. ஆனால் 8.5 இன்ச்சு அவங்களுடைய நெக்கு. அப்போ இந்த ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ இந்த 7 இன்ச் இல்லாமல் அந்த ரவுண்டு நெக்குக்கு ரவுண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த ரவுண்டு இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு நெக்கை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரவுண்ட் நெக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பாக்ஸ் மட்டும் போட்டுட்டு
ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. தைக்கும்போது நீங்கள் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணாலே போதும். இது மாதிரி எந்த டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வந்து லைனிங்கில் நெக் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அன்ஈவனாக, அதாவது ஒவ்வொரு சைடு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த டிசைன் கரெக்டாக மேட்சாக உட்காராது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். இப்போ நான் பாக்ஸ் போட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பேக் சைடு கட் பண்ணியாச்சு. மீதி உள்ள கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பட்டிக்கும், இன்னொன்று ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது கீழே வந்து பேக் சைடோட லென்த்துக்கே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடும் அதே லென்த்துக்கு தான் இருக்கணும். இந்த பீஸை வந்து பட்டிக்கு நான் வச்சுருக்கேன். இதை ஒரு 2ஆக ஃபோல்டு பண்ணி இதில் வந்து பட்டியோட அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதிலே நீங்கள் வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணணுமோ அந்த பக்கம் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பட்டி பீஸ்க்கு வந்து 2 இருக்கா, அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது லைனிங் வந்து ஓப்பன் சைடாக, ஏன்னா ஓப்பன் சைடு வந்து தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஓப்பன் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து குக்கி பட்டி பீஸ்க்கு வந்து தேவைப்படும். இப்போ கீழே வந்து எனக்கு கிளாத் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, உங்களை பார்த்தாலே தெரியும். நான் வந்து இந்த ஆம் ஹோலு நெக்கு எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு. அப்போ நம்மளுக்கு அந்த ப்ளவுஸோட பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சு. அப்போ அந்த 6.5 இன்ச்சு ஓகே. ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டோட நெக்கில் பாருங்கள், அந்த ப்ளவுஸில் வந்து ஒயிட் கலரில் அந்த ரவுண்ட் நெக்குக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான பேஸுக்கு வரலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பேக் சைடு உள்ள நெக் மாதிரியவும் ஃப்ரண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பீஸ் மட்டும் வராமல் மீதி உள்ள கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ ஃப்ரண்ட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி ரவுண்ட் நெக்கு தான். இப்போ ஃப்ரண்ட் டாட் பிடிக்கணும். ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு 13.5 இன்ச் தேவைப்படுது. 13.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிளாத் வந்து பத்தலை. ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட்டும் இந்த லைனில் இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து அந்த ஜாயிண்ட்டையும் நம்ம ஒன்றாவே இது பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொஞ்சம் தான் அந்த கிளாத் வந்து தேவைப்படுது. ஸோ அதை அப்படியே நான் விட்டுட்டு மீதி உள்ள கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் வந்து மெயின் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. அதுக்கு மேலே நம்ம வந்து பட்டி வேறு வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஸோ அது வந்து அந்த ஜாயின் பண்ணுற பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஆம் ஹோல் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டு தைக்கும்போது நீங்கள் குடஞ்சி கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸ்டார்டிங்கே கட் பண்ணுவாங்க, நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன். இப்போ எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் பீஸில் வாங்க எப்படி வச்சு கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் அதே மாதிரி 2 பக்கம் ஸ்லீவையுமேவும் ஃபஸ்ட்டு மெயின் பீஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து நீங்கள் கீழேயுமேவும் அந்த டிசைனுக்கு கீழே அந்த சாரியோட பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ தேவைப்பட வேண்டியதில்லை, அந்த டிசைன் இருந்தால் மட்டும் போதும். இதில் நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ குடஞ்சி கட் பண்ணுறது உங்களுக்கு வந்து நிறையா மிஸ்டேக் வரும். ஏற்கனவே நான் வீடியோவில் நிறையா சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மிஸ்டேக் வராமல் நீங்கள் ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் மேலே லைனிங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த டிசைனுக்கும் நம்ம ஸ்லீவில் கட் பண்ண சென்ட்ரும், அதாவது லைனிங்கில் கட் பண்ண சென்ட்ரும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு எதுக்கு ஜாயின் கொடுக்கணுமோ அந்த பீஸ்க்கு மட்டும் நம்ம ஜாயின் கொடுத்தா போதும்.
இது கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ வந்து கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது, நம்மளுக்கு பூனை சாரீ மாதிரி தானே இதுவும். அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணும்போது பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா துணி வந்து நகலாமல் இருக்கும். கீழே உள்ள எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அடித்து திருப்புறதுக்கு இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து அந்த ஸ்லீவையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி உள்ள கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஏதாவது ஒரு பக்கம் வந்து பேக் சைடு, அதாவது ரெண்டையுமே வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் கரெக்டாக இருக்கா, பேக் கரெக்டாக, ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஜாயின் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட தெரியாது. பேக் சைடு வந்து ஜாயின் கொடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து தெரியும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இப்போ பேக் சைடு சென்ட்ரு அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நான் வந்து நெக் பீஸை பாக்ஸ் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். நான் இன்னுமே ட்ரா பண்ண கிடையாது. அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணாலே போதும். இதை ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி வந்து நகலும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க, கீழே இருந்து மேலே வரைக்கும் நகலும். இதே மாதிரி ஸ்பேஸ் சில்க் சாரீ ஸ்டிச் பண்ணவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சு அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணணும். ஸ்ட்ரைட் கட்டிங் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டு சைடும் அதாவது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதிலே தெரியும், அந்த நெக் பீஸ்க்கு பாருங்கள், அந்த கொடுத்துருக்குற லைன் வந்து வராத அளவுக்கு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு சைடு கரெக்டாக வரும், ஒரு சைடு கரெக்டாக வரலை. ஸோ அதுக்காக தான் நான் 2 சைடுமேவும் அந்த பீஸ் இல்லாத மாதிரி நான் வந்து மற்ற இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து பட்டிக்கு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. நீங்கள் தைக்கும் போதே கரெக்டாக அந்த பீஸுக்கு இல்லை அப்படின்னா இது மாதிரி அதாவது நெக் பீஸை வந்து கட் பண்ணாமல் பேக் சைடு விட்டுருந்தேன் பாருங்கள், அது மாதிரியும் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது மாதிரி டிசைன் ப்ளவுஸு எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இது மாதிரி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணாலே போதும். அதே மாதிரி ரைட் சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்வன்ஸ் டிசைன்ஸும் ப்ளஸ் வந்து கட் ஒர்க்கு பீட்ஸ் எல்லாமே வச்சு தான் இந்த சாரீ ஃபுல்லாகவே இருந்துச்சு. ப்ளவுஸுக்குமே அதே மாதிரி தான் நிறையா ஸ்டோன் ஒர்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ மீதி இவ்வளோ கிளாத் இருக்குது. இந்த கிளாத்தில் நான் வந்து பட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு பட்டியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மெயின் பீஸில் வச்சு ஸ்லீவ் கட் லைனிங் கட் பண்ணுறதும், லைனிங்கை வந்து மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணுறதும், இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி கட் பண்ணணுன்றதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நெக் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்மளுக்கு தேவையான பீஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே லாஸ்ட்டில் தைங்க. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து அதில் தைக்க போய்ட்டு அப்படின்னா கல்லில் பட்டு ஊசி உடைகிறதோ இல்லை தப்பாக தைக்கிறதோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தைக்கிறதுக்கான மைண்டே நம்மளுக்கு போயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஈஸியாக தைக்கிறது, அதாவது இந்த மாதிரி பட்டி அதே மாதிரி நெக் பீஸோ வேறு எந்த பீஸ்னாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பூனை சாரீ கிளாத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அடித்து திருப்பும் போதுமே சுருக்கம் வரும். இது மாதிரி கையால் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். வெளியில் லைனிங்கும் தெரியக்கூடாது.
ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் அந்த லைன் வந்து வராத மாதிரி நம்ம வந்து நெக் பீஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த பீஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா முன்னக்கூடியவும் ஸ்டோன் இருக்கிற இடம் எல்லாமே அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து ஷார்ட்டாக, அதாவது ரொம்ப கம்மியாக போடுறவங்களுக்கு இந்த டிசைன் ஓகே. ஆனால் கொஞ்சம் வந்து கூடுதலாக நெக் உள்ளவங்க பேக் சைடோ ஃப்ரண்ட் சைடு இருக்கிறப்ப இந்த இந்த ப்ளவுஸில் இருக்கிற நெக் பீஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. அதனால தான் இதுக்கு அதை உங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்பயும் அவங்க போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், அடித்து திருப்பினதுக்கப்புறம் இந்த நெக் பீஸ் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. மீதி உள்ளதை வந்து நம்ம எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஜாயிண்ட்டு கொடுக்குறது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப கொஞ்சம் தான் ஜாயிண்ட்டு கொடுக்க வேண்டியது. ஸோ அதுக்காக நான் வந்து ஜாயிண்ட் கொடுக்கல, மெயின் பீஸ்லேயே வச்சு நான் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.